இந்த பூண்டு தொக்கை வீட்டில் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வெளியில் வச்சா கூட கெட்டே போகாது. ரொம்ப டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷு சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது 200 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து அதை எல்லாமே நல்லா உரித்து எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டை 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். 200 கிராம் இருக்குது, ஒரு 150 கிராமும் ஒரு 50 கிராமும் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 200 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சி வரப்போ கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்து அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு பாதி பூண்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி முழுசாகவே நம்ம இந்த தொக்கில் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், அதுக்கு லைட்டாக கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்மெல் எல்லாமே நல்லா போய் வந்துக்கட்டும். நம்ம பூண்டுக்கு ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அது எல்லாமே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது லைட்டாக ஃப்ரை ஆகி வர்றப்போ அந்த பாதி பூண்டு இன்னொரு போர்ஷனை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தண்ணியெல்லாம் விட வேண்டாம், சும்மாவே அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் வந்துக்கட்டும். இந்த ரெசிபி வந்து முக்கியமாக ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு, அதுக்கப்புறமேட்டு தூர வேலைக்கு போகிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சில இடத்துல நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பை விட அதுதான் நல்லது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாதா நம்ம மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாய் இல்லை, சாதா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பூண்டுக்கு ஒரு காரம் இருக்கும். அந்த காரம் வந்து நம்ம சாதா பச்சை மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி போட்டால் உங்களுக்கு வந்து காரம் கிடைக்காது. ஆனால் இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காரம் போட்டாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ காரமெல்லாம் இருக்காது. அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே இந்த எண்ணெயில் போய் வந்துக்கட்டும். இப்போ நம்ம அந்த லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சதை நம்ம இந்த பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட இதை வந்து நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடியில் பிடிச்சிக்கும் பூண்டுனால. அதனால் நல்லா அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இது கூட சேர்த்து ஒரு 2-3 சின்ன பீஸ் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்ககிட்ட சர்க்கரை இல்லாட்டி நம்ம சாதா ஜீனி சேர்த்துக்கலாம். அதனாலும் பரவாயில்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தூள் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து எல்லாமே பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் வந்துக்கட்டும். பொறுமையாக அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் எல்லாமே நல்லா மாறி எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வரணும். நம்ம வந்து அந்த ஊற்றின புளி தண்ணி எல்லாமே அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துருச்சு. நல்லா ட்ரை ஆகி வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால ரொம்ப நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து சூடான சாதத்து கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரியே பூண்டு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது வந்து வயருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் கண்டிப்பாக இந்த பூண்டு தொக்கு பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவசரத்துக்கு எந்த குழம்பும் இல்லாட்டி நம்ம இதை மட்டும் யூஸ் பண்ணி தயிர் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். சொல்லவே வேண்டாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.